மாங்காய் புதினா எல்லாம் சேர்த்து பண்ண மசாலா மோர். வெயிலுக்கு ஒரு 2 ஐஸ் கியூப்ஸும் சேர்த்து குடிச்சு பாருங்களேன், அவ்வளவு அருமையா இருக்குங்க. ஒரு கிளிமூக்கு மாங்கால பாதி மாங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். வேற எந்த மாங்காய் கூட எடுத்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பாதி பச்சை மிளகாய் இதை எடுத்து முதல்ல ட்ரையா மிக்சியில தண்ணி ஊத்தாம பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, நல்லா ஒரு 1/4 கட் அளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். புதினா நிறைய சேர்த்துனா இதுக்கு நல்லா இருக்குங்க. 3/4 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு கரண்டி தயிர் ஊத்தி முதல்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்பவே தயிர் நிறைய ஊத்தணும்னா மிக்ஸி ஜார்ல வெளியில வரும். அதனால ஒரே ஒரு கரண்டி ஊத்தி அரைச்சிட்டு இப்ப அது கூட 2 கரண்டி தயிர் ஊத்தி ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சு எடுத்துக்கணுங்க. பெரியவங்க குடிக்கிறதா இருந்தா அப்படியே குடிச்சுக்கலாம் வடிகட்டாம. சின்ன பசங்க குடிக்கிறதா இருந்தா நல்லா ஒரு 3-4 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா குடிங்க. நம்ம உப்பு முன்னாடியே சேர்த்திருக்கோம். டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்க டைல்யூட் பண்றது இன்னும் டைல்யூட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் நல்லாவும் இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டாங்க. அதுக்கு பதிலா சில்லுன்னு வேணும்னா நீங்க பானை தண்ணி ஊத்தி மோர் பண்ணிக்கோங்களேன். சர்வ் பண்ணும்போது வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணுங்க. இந்த மாங்காய் சீசன்ல இந்த மாதிரி கூட ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.